வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு நாஞ்சில் ஜேகே குக்கிங் வேர்ல்ட். நம்முடைய சேனலில் ஆப்பம் எப்படி செய்வது என்று நம்ம இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பச்சரிசியை வச்சு பண்ணக்கூடியது, இதில் ஈஸ்ட் இல்லாமல் செய்யக்கூடியது சூப்பரான பாலப்பம், அதாவது வெள்ளப்பம். பாருங்கள், இதனுடைய ஒரு 2 கிளாஸ் பச்சரிசி ரா ரைஸ் எடுத்து வச்சு விடுங்க. அதை ஒரு பவுலில் டெம்பரேச்சர் எடுத்து வச்சு நல்லா க்ளீன் செய்துட்டு, நல்ல பொடி கிடியோன்னு இருக்கக்கூடாது, நல்ல வெள்ளை அரிசியாட்டு இருக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு கூட ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள பொடி குறுநகர்னெல்லாம் அந்த பண்டுகள்லாம் இருக்கும், சிலது நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு ரைஸை வந்து நல்ல சுத்தமாக வெள்ளை கலரில் இருக்கணும். அவ்வளோத்திற்கு நல்லா தீட்டுங்க, நல்லா கை வச்சு நல்லா அலசுங்க. அதை வந்து ஒரு 6 மணிக்கூர், அதாவது 6 மணிக்கூரோ இல்லை 7 மணிக்கூரோ 8 மணிக்கூரோ நீங்கள் வந்து ஊற வைங்க. தண்ணி ரைஸை ஊற வச்ச சேஷம் ஒரு பெரிய ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு அது கூட நேற்று வச்ச சாதம், அதாவது ஒரு நாளுக்கு முந்தின வடித்த சாதம், அது பழைய சாதம் 1 கப் எடுங்க. 2 கிளாஸ் பச்சரிசிக்கு 1 கிளாஸ் சாதம், 1 கிளாஸு இல்லைன்னா அரை கிளாஸ் தேங்காய், நல்ல ஃப்ரெஷ் தேங்காய், நல்ல விளைஞ்ச தேங்காய் எடுத்துக்கிட்டு அதையும் திருவி இந்த ஜாரில் போடுங்க. நீங்கள் ஒரு ஜாரில் நீங்கள் போட்டிருக்க கூட கொஞ்சம் பச்சரிசி ஊறின அரிசி 6 மணிக்கு கழிஞ்சு ஊறின அரிசியை ஒரு கைவி எடுத்து போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி நல்ல ஜாரில் அரைங்க. கிரைண்ட் பண்ணும் பொழுது அந்த கன்சிஸ்டன்சி, அதாவது அந்த பேட்டர் வந்து எப்படி கிடைக்கணும்னா நான் சொல்லித்தரேன், அதை பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், லைட்டாக தண்ணி தொளிச்சு அரைங்க. ஏன்னா பச்சரிசி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிரும், உங்களுக்கு ஆப்பம் அந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது உங்களுக்கு. பாருங்கள், அருமையான ஆப்பம், ஈஸியான வேறு, சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஈஸ்ட் சேர்க்கலை, உளுந்து சேர்க்கலை, புழுங்கரிசி சேர்க்கலை. நிறைய பேர் வந்து மீண்டும் தேவையில்லாத பொருட்களை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரே நாளில் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள், பரபரன்னு இருக்குது பாருங்கள். இல்லை தேங்காய் வந்து நல்ல வெள்ளையாக மேலே விட்டால் திருவி போடுங்க. நான் கொஞ்சம் அடி வரைக்கும் திருவி போட்டேன், சிரட்டை வரைக்கும். அந்த தேங்காயில் உள்ள அந்த கருப்பு ஒன்று இதில் விழக்கூடாது. அப்போ அந்த பார்க்கும் பொழுது ஆப்பம் வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு கிடச்சி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மிக்சியில் அரைச்சி வச்சு தனியாக எடுத்து வைங்க. வச்சுக்கிட்டு நமக்கு மீதி உள்ள ரைஸ் இருக்குது பாருங்கள், 2 கிளாஸில் 1 ட்ரிப் அரைச்சிருக்கோம், 2ஆவது ட்ரிப் ஜாரில் போடுங்க. சிலவங்க கிரைண்டரில் இருப்பாங்க, உங்களுக்கு எது வசதியோ அதேமாதிரி அரைஞ்சிடுங்க. கிரைண்டர்லன்னா ஒரே எதிரே அரைச்சிடலாம், மிக்சியில் போட்டோன்னா 2 ட்ரிப் அரைக்கலாம், இது ஒரு ப்ராப்ளம்னு கிடையாது. நல்லா ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ அதுக்கு நல்ல தோசைக்கு மாவே அரைக்க மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக அரைக்கணும். பாருங்கள், தேவையான உப்பை போட்டுக்கிடுங்க, எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதுக்கு கூட சுகர் போட்டால் சுகர் போட்டு அரைங்க, இல்லையானா மாவு கலக்கும் பொழுது சுகர் போடுங்க. அது வந்து நான் தேவையில்லை போட, சிலவங்களுக்கு சுகர் போட்டால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிடுவாங்க, அதுக்காக போடுவாங்க. நாங்கள் போடலை, சுகர் போடாமல் ஈஸ்ட் சேர்க்காமல் பழைய சாதம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அருமையான மாவு பேட்டர்ன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கு பாருங்கள். பாருங்கள், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பெரிய பவுலில் எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். 2 ஜாரில் அடித்து வச்ச மாவு. இதுக்கு தேவையான குறைவாக இருந்த சால்ட்டு போட்டுக்கிடலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கை வச்சு கரைக்கலாம். கை வச்சு கலக்கும் பொழுது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பு தன்மை கிடைக்கும். நான் ஸ்பூன் வச்சு இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை அடைச்சி வச்சுக்கிடுங்க. இதை அடைச்சி வச்சும்போது நல்ல ஒரு 10 மணிக்கூர், அதாவது ஈவினிங் அரைச்சி வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் 6 மணிக்கோ 7 மணிக்கோ ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ ஆப்பம் சுடணுமோ அது பாருங்கள். அந்த இதை திறந்து பார்த்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா நொதிச்சு தன்மையில் இருக்குது, நல்ல பொதுமிப்பே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் பொங்கி இருக்குது தான் மாவு வந்து ரொம்ப தேங்காய் தண்ணிலேயே இல்லைன்னா தேங்காயில் வந்து பொதுமைக்குடி இப்படி தான். நான் ஈஸ்டே சேர்க்கல, ஈஸ்ட் சேர்க்காம தான் இருக்குது, கப்பி காய்ச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணலை. உங்களுக்கு ஆப்பம் சுடுறதுக்கு 1/2 மணிக்கு முன்னால் ஒரு பவுலில் ஒரு 5 ஆப்பத்துக்கு 3 ஆப்பத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் சோடாப்பு போடுங்க, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போடுங்க, நான் போட்டிருக்கேன். விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஊற்றுங்க. தேங்காய் தண்ணி ஊற்றும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும்னா நல்ல மாவு வந்து இருந்த மாவோட அடுத்தது வந்து இந்த காஸ்டிக் சோடா போட்டாலும் இந்த தேங்காய் தண்ணி ஊற்றினாலுமே வந்து நல்ல சாஃப்டாக நுரைச்சி போய் வந்துருக்கும் பார்த்தீங்களா. இதுதான் அதில் கரெக்ட் பேட்டர்ன் ஆகும். மாவு ஆப்பத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய மாவு இதுதான். பெர்மெண்டேஷனுக்கு பிறகு இதுதான் 8 மணிக்கு பெர்மெண்டேஷன் பண்ணியிருக்கோம், 10 மணிக்கு பாருங்கள் எவ்வளோ நுரைச்சி இருக்குது பார்த்தீங்க. இதுதான் கரெக்ட் பக்குவம். இந்த பக்குவத்தில் வந்து நல்ல ஒரு இரும்பு கடாயை வச்ச உடனே நீங்கள் வந்து நல்ல சூடாகின பிறகு, நல்லா ஹாட்டாக சூடாகட்டும். சூடான பிறகு மாவு 1 கரண்டி ஊற்றுங்க, இல்லைன்னா 1.25 கரண்டி ஊற்றுங்க. ஊற்றிக்கிட்டு 2 பிடியை இந்த பிழிம்பை பிடிச்சிக்கிட்டு கை வச்சு பிடிச்சிட்டு அப்படி சுற்றுங்க. ஒரு சுற்றுங்க, இல்லைன்னா 2 சுற்றுங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மாவு, கொஞ்சம் தண்ணி வெண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. மீதி சைடெல்லாம் அந்த ஓட்டையாக வந்த பிறகு அது சென்டரில் மீதி வரும். இதுதான் வந்து கரெக்ட் பக்குவம். இதை வந்து மூடி வச்சுக்கிடுங்க. ஒரு 3 நிமிஷம் மூடி வச்ச பிறகு தீயை வந்து குறைச்சி வைங்க, ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கிட்டு அருமையான திறந்து பாருங்கள்.
சைடு எல்லாம் சிவப்பு கலரில் வரணும். அதாவது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இதுதான் வந்து கரெக்ட் பக்குவம். பாருங்கள் எவ்வளோ தூரத்து ஒவ்வொரு பிஞ்சு வரல பார்த்தீங்களா, எவ்வளோ நல்ல சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்ட் பக்குவம். இப்படி வந்து நீங்கள் சுடுங்க, இந்த மெத்தடில் பண்ணுங்கள். பாருங்கள் ஈஸ்ட் சேர்க்கல ஒரே ஒரு நம்ம வந்து பொருள் வந்து பழைய சாதமும் தேங்காவும் தான். சிலவங்க வந்து இப்போ வந்து புழுங்கரிசி சேர்க்குறாங்க, உளுந்து சேர்க்குறாங்க, நிறைய வந்து தேங்காவை தண்ணி நிறைய ஊற்றுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், ஈஸ்ட் சேர்க்குறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். அருமையான மாவு. நான் 3 ஆப்பம் சுட்டு தரேன் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் வந்து கன்னியாகுமரியில் வந்து ஆப்பம் நல்லா சுடுவாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப சுடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த மெத்தேடில் அவங்கெல்லாம் செய்தாங்கன்னா அருமையாக இருக்கும் பாருங்கள். கேரளாவில் வந்து வெரி ஃபேமஸ். அவங்களுக்கே சில சமயத்தில் இந்த பேட்டர்ன் கிடைக்க மாட்டுக்குன்னு சொல்லுவாங்க, பேட்டர்ன் வரமாட்டுக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இதே மாதிரி தான் மெத்தேடில் இடையில மூடி வச்ச பிறகு இடையில திறந்து பார்க்காதீங்க. சென்டரில் மாவு வேகணும். அதனால சென்டரில் கரெக்டாக மாவு கொஞ்சோல இருக்கட்டும். 1.25 கரண்டி ஊற்றி விடுங்க, கூட ஊற்றாதீங்க. பாருங்கள் அருமையான வந்து சாஃப்ட் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆப்பத்துக்கு வந்து நமக்கு வந்து சைட் டிஷ் என்னென்னா எக் ரோஸ்ட். பாருங்கள் பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு இருக்குது பார்த்தீங்க. எக் ரோஸ்ட் பண்ணுங்கள், சென்னா மசாலா பண்ணுங்கள், அதாவது கடலைக்கறி, தேங்காய் பால், தேங்காய் சட்னி, சூப்பராக இருக்கும். பெஸ்ட் காம்பினேஷன் எக் ரோஸ்ட் தான். எக் ரோஸ்ட் அடிச்சுட்டு வேறு ஒன்றுமே இல்லை. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்க்ரீடியன்ட் மாதிரி இதே மாதிரி செய்து காட்டி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ சேனல் வேணாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஜேகே. மீண்டும் சந்திக்கலாம், அடுத்த சூப்பர் ரெசிபியோடு சந்திக்கலாம். வணக்கம், நன்றி.